தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் டெப்த் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணலாமா, பண்ணலாம் அப்படின்னா எப்படி பண்ணுறது, பண்ணக்கூடாது அப்படின்னா ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகவே மேக் பண்ண வீடியோ. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற பேஜுக்கு போகும். அதில் உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு 10 ரூபாய் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஜீரோதாவோட கைட் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சில கம்பெனிஸை நான் ஆல்ரெடி வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஏதாவது ஒரு கம்பெனி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமாக டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறத பக்கத்தில் கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா பை, செல், மூணாவதா மார்க்கெட் டெப்த், நாலாவதா சார்ட் அப்படின்னு இருக்கும். சார்ட்டை கிளிக் பண்ணி நம்ம சார்ட், வீவிங் ஆங்கிள் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த மூணாவதா உள்ள மார்க்கெட் டெப்த் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து ப்ளூ கலரில், இந்த பக்கம் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ளூ கலரில் உள்ளது எல்லாமே வந்து பிட்ஸ் குவான்டிட்டி அப்படிம்பாங்க. இந்த பக்கம் ரெட் கலரில் உள்ளது எல்லாமே ஆஃபர் குவான்டிட்டி அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. இதை நம்ம இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா அந்த ப்ளூ கலரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேலே பிட் ஆர்டர்ஸ் குவான்டிட்டி அப்படின்னு இருக்கும். பிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து கரண்டாக வந்து 84 ரூபாய் 85 பைசா ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ வாங்குறதுக்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த விலைக்கு கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த ப்ளூ கலராக ஷோ ஆகும். ஓகேங்களா? பிட் அப்படிங்கிற இடத்துல கீழே ஒரு 5 வேல்யூ ஷோ ஆகுதுல. அப்போது வாங்குறதுக்காக கோட் பண்ணவங்க அந்த கோட் பண்ணோட ப்ரைஸ் தான் அந்த கீழே ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஆர்டர் அப்படிங்கிற இடத்துல அந்த ப்ரைஸுக்கு எத்தனை பேர் ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஆர்டரில் ஷோ ஆகும். குவான்டிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எத்தனை குவான்டிட்டி வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக எத்தனை குவான்டிட்டி ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? அதே போல் தான் இந்த பக்கம் ஆஃபர் சைடும். ஆஃபர் சைடில் விற்கிறவங்க வந்து என்ன ப்ரைஸ்க்கு கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த ஆஃபர் அப்படிங்கிறதுல இருக்கும். ஆர்டரில் எத்தனை பேர் ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். குவான்டிட்டியில் எத்தனை குவான்டிட்டி வந்து டோட்டலாக ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த பர்டிகுலர் ப்ரைஸில் அப்படிங்கிறது ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பக்கம் அந்த ரெட் கலராக இருக்கிறது, ப்ளூ கலராக இருக்கிறது. கீழே அப்படியே ஷோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து மார்க்கெட் டெப்த்தில் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸு, வால்யூம், ஆவரேஜ் ப்ரைஸ், எல்டிக்யூ, எல்டிடி, லோயர் சர்க்யூட், அப்பர் சர்க்யூட் எல்லாமே நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மார்க்கெட் டெப்த்தோட ஓவர்வியூ. இந்த மார்க்கெட் டெப்த்தை மட்டும் வச்சு நம்ம ட்ரேடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் டெப்த் மட்டும் வச்சு ட்ரேடு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எதனால் இந்த மார்க்கெட் டெப்த் மட்டும் வச்சு ட்ரேடு பண்ணலான்னு சொல்கிறாங்க சில பேர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே அந்த பிட் குவான்டிட்டி, ஆஃபர் குவான்டிட்டின்னு இருக்குல்ல, இதில் நார்மலாக உள்ள எல்லா புரோக்கர்ஸ்டையுமே 5 வேல்யூ தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் ஜீரோதாவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வியூ 20 டெப்த் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20 வேல்யூஸ் வந்து ஷோ ஆகும். இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து ஜீரோதாவில் மட்டும்தான் இருக்குது. பாக்கி வேறு எந்த புரோக்கர்லேயுமே அவைலபிளாக கிடையாது. அதனால தான் நான் ஜீரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிட் குவான்டிட்டி, ஆஃபர் குவான்டிட்டி கீழே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அப்படிங்கிறதுல ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த பிட் குவான்டிட்டி கீழே பார்த்தீங்க அப்படின்னா 30,88,780 சம்திங் வந்து ஷோ ஆகுது. இங்கே வாங்குறவங்க ஆஃபர் குவான்டிட்டி சைடு பார்த்தீங்க அப்படின்னா 51,52,019 ஷோ ஆகுது. ஓகேங்களா? அதாவது வாங்குறவங்க வந்து 31 லட்சம் இருக்காங்க, விற்கிறவங்க 51 லட்சம் இருக்காங்க. ஸோ இதான் வந்து ஷார்ட்டோட மீனிங். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வாங்குறதோட விற்கிறவங்க வந்து அதிக பேர் இருக்காங்க, இதனால அந்த கம்பெனி வந்து கீழே போகும் அப்படின்னு ஒரு தப்பான அசம்ஷன் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் மார்க்கெட் டெப்த்தை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் உண்மையான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கோட் பண்ணுறது அந்த கீழே அந்த டோட்டல் வேல்யூஸ் இருக்குல்ல, இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து 84 ரூபா 85 பைசா தான் போயிட்டு இருக்கு.
ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 80 ரூபா வரட்டும் நம்ம வாங்குவோம்னு சொல்லிட்டு 80 ரூபாய்க்கு கோட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் 75 ரூபாய்க்கு வந்ததுன்னா 75 ரூபாய்க்கு கோட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் 60 ரூபாய்க்கு கோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன ப்ரைஸுக்கு கோட் பண்ணாலும் அது அப்படியே இங்கே டோட்டலில் வந்துடும். அதே போல் தான் செல் சைடும் செல் பண்ணுறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து 84 ரூபா 65 பைசாக்கு செல் பண்ணுறாங்களா, 90 ரூபா ஆர்டர் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் 100 ரூபா போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த வேல்யூஸ் எல்லாம் போகாது, ஆனால் சும்மாவே வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சும்மா போட்டு வச்சுருந்தாலும் இங்கே வந்து ஷோ ஆகும், இந்த டோட்டலில் வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால தான் இந்த கீழே உள்ள அந்த டோட்டலை மட்டும் வச்சு ட்ரேடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது வந்து நம்ம நார்மலாக ஃபேக்காக என்ட்ரி பண்ணுறதும் இந்த டோட்டலில் வந்து ஆட் ஆகும். அதனால தான் இந்த மார்க்கெட் டெப்த்தை மட்டும் வச்சு ட்ரேடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் எதற்காக இந்த மார்க்கெட் டெப்த் அப்படிங்கிற ஃபியூச்சர்ஸ் வந்து புரோக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வாங்குறவங்க விற்கிறவங்க எந்த ப்ரைஸை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மார்க்கெட் டெப்த் அப்படிங்கிற ஃபியூச்சர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உதாரணமாக டாடா மோட்டார்ஸ் வந்து 84 ரூபா 60 பைசா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 84 ரூபா 55 பைசாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 பேர் வாங்க தயாராக இருக்காங்க. ஆனால் 84 ரூபா 50 பைசாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2,15,000 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? 84 ரூபா 45 பைசாவுக்கு வெறும் வந்து 25,000 பேர் தான் இருக்காங்க. ஸோ அப்போ நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 84 ரூபா 50 பைசாங்கிற அந்த ப்ரைஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் விற்கிற சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து 84 ரூபா 60 பைசா போகுது. டாடா மோட்டார்ஸு 84 ரூபா 60 பைசாவுக்கு வெறும் வந்து 40,000 பேர் இருக்காங்க. 84 ரூபா 65 பைசாவுக்கு 20,000 பேர் இருக்காங்க. 84 ரூபா 70 பைசாவுக்கு 37,000 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நிறையா பேர் எந்த ப்ரைஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 84 ரூபா 60 பைசா வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 84 ரூபா 75 பைசாவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நிறைய ட்ரேடர்ஸ் வந்து எந்த பர்டிகுலர் ப்ரைஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அப்போ நிறைய பேர் அந்த ப்ரைஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து அந்த சைடு வந்து நம்ம வந்து பை என்ட்ரியோ இல்லைனா செல் என்ட்ரியோ கொடுக்கலாம். இப்போ வந்து நிறைய ட்ரேடர்ஸ் வந்து 84 அப்படிங்கிற ப்ரைஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து கீழே வரும். ஸோ ஏன்னா இப்போ 84 ரூபா 60 பைசாலேருந்து 84 ரூபா வரும், அதனால தான் நிறைய பேர் அங்கே கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது கீழே உள்ள டோட்டல் வேல்யூவை பார்க்காம ப்ரைஸ் பர்டிகுலர் வந்து ப்ரைஸை மட்டும் வச்சு நம்ம வந்து ஒரு அசம்ஷன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இந்த மார்க்கெட் டெப்த் உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்போது நீங்கள் இந்த மார்க்கெட் டெப்த்தை பாருங்கள். மார்க்கெட் டெப்த்தை பார்த்துட்டு இப்போ எல்லாருமே எந்த ஒரு ப்ரைஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அந்த பக்கம் நீங்கள் வந்து பை என்ட்ரி கொடுங்க. தட் மீன்ஸ் என்னென்னா அதை வந்து உங்களோட பை என்ட்ரியாக வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இந்த மார்க்கெட் டெப்த்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டை பற்றின சின்ன சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்கலாம்.